பூமிக்கு அடியில் நூற்றுக்கணக்கான அடி ஆழம், நவீன செயற்கைக்கோளின் கண்களுக்கே புலப்படாத ஒரு பிரம்மாண்ட நகரம். அது வெறும் மண்ணல்ல, மேலை நாடுகளின் நிம்மதியை சிதைக்கும் இரும்பு கோட்டை என சொல்வதே சரியாக இருக்கும். ஈரானின் சாக்ரோஸ் மலைத்தொடர்களுக்கு அடியில் மேற்கத்திய நாடுகளின் மிகப்பெரும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் மிசைல் நகரங்கள் அமைந்துள்ளன. வாஷிங்டனும் டெல் அவி நகரமும் 13 டன் எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகளை நம்பியிருக்கும் வேளையில், ஈரான் எவராலும் ஊடுருவ முடியாத ஒரு பிரம்மாண்டமான நிலத்தடி வலையமைப்பை உருவாக்கியுள்ளது. இப்போது இந்த நிலத்தடி தளங்கள் வெறும் சேமிப்பு கிடங்கு கிடையாது. இவை கரும் பாறைகளாலும் மற்றும் ஸ்டீல் கொண்டு கட்டப்பட்ட ஒரு சிக்கலான பிரம்மாண்ட தளமாகும். செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களால் கூட இந்த சுரங்கத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய முடியாது. இந்த கோட்டைகள் உயர் தொழில்நுட்ப தொழிற்சாலைகளாகவும் செயல்படுகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மணிக்கு சுமார் 2000 மைல் வேகத்தில் செல்லக்கூடியதாகும். இவை ஏவப்பட்ட சில நிமிடங்களிலே இஸ்ரேல் சென்றடையும் வல்லமை கொண்டவையாகும். தற்போது ஈரானின் இந்த நிலத்தடி பாதுகாப்பு உத்தி என்பது அமெரிக்காவின் வான்வெளி ஆதிக்கத்திற்கு நேரடி சவாலாக மாறியுள்ளது. இப்போது ஒரு நாடு தனது முழு ஏவுகணை பலத்தையும் நிலத்திற்கு அடியில் பல மைல் தூரத்தில் மறைந்து வைத்திருக்கும் போது வழக்கமான போர் முறைகள் அங்கு எடுபடாது. எதிரி கண்ணுக்கு தெரியாமல் நிலத்திற்கு அடியில் பல மைல் ஆழத்தில் மறைந்திருந்து தாக்கும் இந்த சூழலை எதிர்கொள்ள உலகம் தயாராக இருக்கிறதா என்ன? ஈரானின் இந்த மிசில் சிட்டி நவீன காலத்தின் சமசீரற்ற போர் முறைக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். உலக நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரும் எச்சரிக்கையாகவும் மாறியுள்ளன தற்போது அந்த நகரத்தினால்.